Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 5th Chapter, Coordinate Geometry, Exercise 5.2, 4th sum பார்க்கலாம். What's the slope of a line perpendicular to the line joining A 5,1 and P, where P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4. இப்போ slope of the perpendicular line கேட்டிருக்கிறாங்க. Let P be the midpoint of 4,2 and minus 6,4. இது BC ன்னு வச்சுக்கிறோம். இதுதான் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டு. இது B, இது C. இது வந்து 4,2வும் minus 6, கொடுத்துருக்குறாங்க. இது பாயிண்ட் வந்து P மிட் பாயிண்ட்டு. இது பர்பண்டிகுலர் லைன் வந்து இங்கே வந்து Pயில் ஜாயின் பண்ணுது. அப்போ இது வந்து A வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, 5,1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு ஸ்லோப் கேட்டிருக்கிறாங்க. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் BC is equal to P is equal to x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இங்கே இது வந்து x1, இது x1 y1, இது x2 y2. இப்போ இதுக்கு x1க்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ் x2 வந்து minus 6. அப்போ 4 minus 6 by 2, y1 வந்து minus y1 வந்து 2 plus y2 வந்து 2, 4 divided by 2. இப்போ 4 minus 6 வந்து minus 2 by 2. இது 4 plus 2 6, 6 by 2. இப்போ 2 by 2 வந்து 1. இப்போ minus 1. இது 2 இதை கேன்சல் பண்ணால் 3 times, இது 3. அப்போ minus 1, 3. அப்போ ஸ்லோப் ஆஃப் AP, இந்த ஏபியோட ஸ்லோப் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்ச பாயிண்ட்டையும் அந்த ஏவோட பாயிண்ட் 5,1 இது ரெண்டையும் வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வந்து 5,1, பி வந்து நம்ம கண்டுபிடிச்ச minus 1, 3. அப்போ இது x1 y1, இது x2 y2. இப்போ y2 minus y1 by x2 minus x1. இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இது y2 minus y1 by x2 minus x1. அது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. y2க்கு பதிலாக 2 போடுறோம், மைனஸ் y1க்கு பதிலாக 1, y2க்கு பதிலாக 3 மைனஸ் y1க்கு பதிலாக 1. இப்போ 3 minus 1 வந்து 2. இப்போ x2க்கு பதிலாக minus 1, x1 வந்து மைனஸ் இருக்குது இங்கே. இப்போ x1 வந்து 5. இப்போ minus 1 minus 5 வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி அது சைன் போடணும். இப்போ minus 6. இப்போ 2 by minus 6 தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1 2 is 2, இங்கே 3 2s are 6. இப்போ minus 1 by 3 தான் m. இப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு ஏபி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பர்பண்டிகுலர்னால் minus 1 by m போடணும். இப்போ minus 1 by mனா minus 1 by m வந்து minus 1 by 3. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இந்த 1 by m வந்து minus 1 by 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், minus 1 by 3. இப்போ இது மேலே கொண்டு வந்தோம்னா இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ minus 1 into இது வந்து 3 by minus 1ன்னு வந்துடும். இப்போ minus 1 minus 1 கேன்சல் ஆயிரும், இது 3. இதுதான் ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏபி. இதுவே வந்து இங்கே minus 1 by mக்கு பதிலாக இங்கே m1 into m2 ஈக்குவல் டு minus 1ன்னு போடலாம். இப்போ m1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், minus 1 by 3 into m2 தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு minus 1. இப்போ m2 இஸ் ஈக்குவல் டு இங்கே minus 1 by இங்கே minus 1 by 3. இது ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா minus 1 into 3 by minus 1. minus 1 minus 1 கேன்சல் ஆயிரும், 3. இதுதான் ஸ்லோப் ஆஃப் த லைன். இது இப்படியும் போட்டுக்கலாம், minus 1 by mன்னு போடலாம். இங்கே m1 into m2 இஸ் ஈக்குவல் டு minus 1ன்னு இதில் m1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.